தமிழ் இளைஞர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் தமிழ் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வர வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற 99% பேர்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பேட்ரி ப்ராப்ளம் தான். என்ன தான் மொபைலில் 10,000 20,000 போட்டு வாங்கியிருந்தாலும் காலையில் சார்ஜ் போட்டோன்னா மதியத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 40% 30% கீழே வந்துடுது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா கண்டிப்பாக 2 தடவையாவது சார்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த பிரச்சனைலாம் எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை ரூட் பண்ண தேவையில்லை, வேறு ஒரு அப்ளிகேஷன் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் மூலமாகவே நம்ம சுலபமாக இதை பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸில் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து செட்டிங்ஸோட கடைசீட்டில் வந்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். சில பேரோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். அதை கொண்டுட்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த அபவுட் ஃபோனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே பாருங்கள் பில்டு நம்பர் அப்படின்னு இருக்குது. இந்த பில்டு நம்பருங்கிறத 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணதுனால இவர் ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே போனோன்னா என்ன ஆகணும்னா, இது பாருங்கள் இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கடைசியில் இருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்டுங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு சுத்தமாக எனக்கு பேட்டரி நிற்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. அதாவது ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா மேலே நோட்டிஃபிகேஷனில் காமிக்குதுன்னா அந்த மாதிரி எதுவுமே காமிக்காது. ஏன் காமிக்காதுன்னா, நம்ம வந்து பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு ஷேரிட்டில் ஒரு ஃபைல் யாருக்காவது உங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஷேரிட் கூட ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேட்டரியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திக்கலாம். இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்லேயே ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் போனோம்னா கடைசிட்டு வந்தோம்னா நம்ம வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் அதிகமாக பேட்ரி ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் தான். இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள் இந்த லாக் ஸ்க்ரீன் இருக்குது, டாப் ரிமைண்டர் இருக்குது, ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து முதல்ல டிசேபிள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் அது வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ டர்ன் ஆஃப் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லாக் ஸ்க்ரீன் ஏற்கனவே பாருங்கள் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணோன்னே இது கட் ஆகிடுது. அதேமாதிரி டாப் ரிமைண்டரையும் ஆஃப் பண்ணிடுறேன், ஸ்டேட்டஸ் பாரையும் ஆஃப் பண்ணிடுறேன், ப்ரியாரிட்டியும் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இங்கே மேலே எனேபிள் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெசேஜ் வந்துச்சுனாலும் ஒன்றும் வைப்ரேட் ஆகும், இல்லைன்னா மெசேஜ் டைம் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பவர் கன்சம்ஷன். நீங்கள் வேணால் உங்களுக்கு வந்து பேட்டரியில் போய்ட்டு பவர் கன்சம்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த வாட்ஸ்அப் தான் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு ட்ரிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரியோட மொபைலை வந்து 4லேருந்து 5 மணி நேரம் வந்து உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் வந்து அதிகப்படுத்திருக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தமிழ் நெக்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் நெக்ஸ்ட் சேனல்.